ஹஹா சங்கர் ஜெய் சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ குருவே சரணம். மகா பெரியவாளை பார்க்க ஒரு பக்தர் வந்திருந்தாங்க. வந்த பக்தர் மகா பெரியவாட்ட தயங்கி நின்னாங்க. பக்தர் தயங்கி நிற்கிறத பார்த்துட்டு மகா பெரியவா, உனக்கு என்னமோ கேட்கணும்னு தோணுது, அதை கேளு தாராளமாக அப்படின்னு சொன்னாங்க. உடனே பக்தர், எனக்கு கல்யாணமாகி 3 பிள்ளைங்க இருக்காங்க. நான் சின்ன வயதிலேருந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன். என்னோடய வாழ்க்கையில் சந்தோஷங்கிறதே இல்லவே இல்லை. என்னோடய வாழ்க்கை தான் இப்படியே போணுச்சு. ஆனால் என்னோட சேர்ந்து என் மனைவி, என் குழந்தைகள் கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவும் வேதனையாக இருக்குது. என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். நான் பட்ட கஷ்டம் என்னுடைய குழந்தைகள் படக்கூடாது. இதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க பெரியவாட்ட கேட்குறார் பக்தர். அதுக்கு மகா பெரியவா, பிறந்த தேதியிலேருந்தே நீ கஷ்டப்பட்டுட்ருக்கன்னா இது உன்னுடைய கர்மாவாக தான் இருக்கும். அதனால் நீ செய்ய வேண்டிய எளிமையான ஒரு பரிகாரம் நான் சொல்கிறேன். நீ தினமும் எழுந்திருச்சு காலையில் குளிச்சுட்டு உன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் உன்னுடைய பாவங்கள் கரையணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா நான் சொல்கிற இந்த விஷயத்தை மட்டும் நீ செஞ்சுக்கிட்டே வா. உன் குடும்பம் நல்ல நிலைமைக்கு வரும், உன்னுடைய கர்மா கையே ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி மகா பெரியவா சொன்னாங்க. அவர் சொன்ன எளிமையான சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாதம் உன்னுடைய பிறந்த நட்சத்திரம் வரும். அந்த நாளில் நீ பொறி வாங்கிக்கோ. பொறி வாங்கிட்டு உன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போ. அங்கே போய் தெப்பக்குளமே இருக்கும். அங்கே மீன்களுக்கு அந்த பொரியை உணவாக போட்டுடு. போடும்போதே உன்னுடைய கர்மா எல்லாம் கழியணும், என் கஷ்டம் எல்லாம் தீரணும், தெரியாமல் செய்த பாவங்கள் விளக்கணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு அந்த பொரியை நீ மீன்களுக்கு உணவாக கொடுத்துடு. இந்த மாதிரி மாதம் நீ செஞ்சுக்கிட்டே வா. எத்தனை நாள் செய்யணும், எத்தனை மாதம் செய்யணும் அப்படின்லாம் கணக்கு வச்சுக்காத. நீ உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இதை செஞ்சுக்கிட்டே வா. முன்னோர்கள் செய்த கர்மாவாகட்டும், நீ செய்த பாவமாகட்டும், எதுவும் உன்னையும் உன் குழந்தைகளையும் பின்தொடராமல் இருக்கும். இந்த எளிமையான பரிகாரத்தை நீ தொடர்ந்து செய் அப்படின்னு சொல்லி பெரியவா சொன்னாங்க. அதை கேட்டுட்டு பக்தர் மனநிறைவோட மகா பெரியவாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுபோல் நம்மளுடைய கஷ்டங்கள் தீரணும், பாவங்கள் தீரணும் அப்படின்னாக்க நாம் தொடர்ந்து மீன்களுக்கு உணவாக பொரியை கொடுத்துக்கிட்டு வரும்போது நம்மளுடைய பாவங்கள் தீரும், கஷ்டங்கள் தீரும். நம்மளுடைய குழந்தைகளை அதை தாக்காமல் பாதுகாக்கும். இந்த எளிமையான பரிகாரத்தை கண்டிப்பாக எல்லாருமே செய்யுங்க. நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.